வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க உத்தரவிட்ட விவகாரம். உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. இன்னும் ஓரிரு நாட்கள் அல்லது 10 நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க அதிக வாய்ப்பு. தலைமையின் அறிவிப்புக்காக காத்திருப்பதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி. வாய்ப்பில்லை, இருக்கு போது உண்மையிலே இருக்கு போது அது வாரம் 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக 28ஆம் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இன்னொரு வார்த்தை நாளை கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க. தயாரா 160 ஏக்கர் நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்ததை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் உரிமையியல் வழக்கு தாக்கல். செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் பாஜக பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருப்பதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை இடப்பட்டிருக்கிறது. அதனால சேவை நிகழ்ச்சி, அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை, அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மருத்துவ படிப்புகளுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஏன் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. வழக்கு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் பதிலளிக்க உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்த முறை குந்தகம் விளைவிக்கும் என்றும் கருத்து. பாஜகவின் வரட்டு கௌரவத்துக்காகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என முதலமைச்சர் சாடல். வேலையின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட நியாயமான பிரச்சனைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தல். அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் திட்டத்தில் நியமிக்கப்பட்டோரை கருவறைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தல். அர்ச்சகர்களாக நியமித்த 24 பேரில் 10 பேர் கோவிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் செப்டம்பர் 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கணிப்பு. கூவமாற்றில் கொட்டப்பட்ட கட்டிட கழிவுகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அகற்றிட வேண்டும். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு தேசிய தென் மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவராக எம்பி நவாஸ் கனி தேர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் நவாஸ் கனி. ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் பிரேத பரிசோதனை முடிந்து உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து கோயம்பேட்டில் இருக்கும் சகோதரர் வீட்டிற்கு பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்ட உடல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஒரு பெண்ணை 5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். தலைமறைவான 5 பேர் கொண்ட கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு.
வேங்கை வயல் விவகாரத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு மேலும் 1 மாத கால அவகாசம். புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கில் தயாநிதி மாறன் செப்டம்பர் 25ஆம் தேதி ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இபிஎஸ் நேரில் ஆஜராக நீதிமன்றத்திற்கு ஆட்சேபம் இல்லை என்றால் தனக்கும் இல்லை என்று தயாநிதி மாறன் பதில் மனு. திருச்சி துறையூரில் அரசு சத்துணவு முட்டைகளை விற்பனை செய்த உணவகத்திற்கு சீல். கடைகளுக்கு முட்டையை விநியோகம் செய்த அங்கன்வாடி ஊழியர் குறித்து விசாரணை நடைபெறுவதாக ஆட்சியர் தகவல். திருச்சி அரியமங்கலத்தில் 15 வயது சிறுமி உயிரிழந்ததற்கு அவர் சாப்பிட்ட நூடுல்ஸ் காரணமல்ல என்று உடற்கூறாய்வு அறிக்கையில் தகவல். கொரிய துணை தூதரக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் நூடுல்ஸில் நச்சுத்தன்மை இல்லை என்று கண்டறியப்படவில்லை என்றும் அறிவிப்பு. ஈரோடு சிறைச்சாலையில் 11 கைதிகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு. ஒரே போதை ஊசியை பல கைதிகள் பயன்படுத்தியதால் மஞ்சள் காமாலை பரவியதாக அதிர்ச்சி தகவல். ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக மக்கள் அச்சமின்றி வாக்களித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி. ஹரியானாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2100 ரூபாய் உதவித்தொகை. காங்கிரஸ் 2000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்த நிலையில் பாஜக அட்ராசிட்டி. பாலியல் புகாரில் சிக்கிய பிரபல நடன இயக்குனர் ஜானி பெங்களூருவில் கைது. ஹைதராபாத் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. அமெரிக்காவின் மத்திய வங்கியான பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை 0.5% குறைக்க முடிவு. இந்திய பங்குச்சந்தையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணிப்பு.